நீங்க நினைக்கலாம் என்ன அறிவுரை சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்ட உடனே ஏன் கேட்காம உடனே எங்களுக்கு வரேன்னு சொல்லி கிட்ட இல்லை பெங்களூர்லேருந்து நேற்றே வந்து நமக்காக ஆயத்தப்பட்டு இன்னமுள்ள வந்திருக்க வார்த்தை கொடுக்க அவர்களை நாங்கள் பார்த்தது ஒரு கூடுதலில் போனோம் கர்மேஜம் ஊழியத்தில் அந்த ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஊழியக்காரர் பேசும்போது அவருடைய வார்த்தை பிடித்திருந்தது. அதை எங்களுக்கு கேட்டோம், அதை அதை எங்களுக்கு வாங்கி கொடுத்த நம்ம இருக்க தேவ ஊழியத்தின் பொதுச் செயலாளர் நமக்கு நங்கராஜ் இருக்காங்க, அவங்க அதை மதிப்பு கொடுத்தாங்க. அவருக்கு சார்பை வாங்கி அளிப்பாங்க. ஹல்லேலூயா. சரி சரி, இது இன்னொரு முக்கியமானது. எங்களுக்கு தெரியும்னா தேவ ஊழியத்தின் தலைவர் தலைவர் அப்படி பல நிலைகளில் இருந்து ஊழியத்திற்கு முன்னோடி ஊழியர் உற்சாகப்படுத்துகிற இந்த ராஜாவை நாங்கள் பார்த்ததுனால தான் இவர் எங்களுக்கு தெரியும். நல்ல கரங்களை கட்டி அவருடைய மாணவர்களுடைய நல்ல டான்ஸை வருவாங்க. சரி சரி சரி, மிக முக்கியமான நேரம். நான் பிரசங்கியார்களை கொடுத்து விடுவேன். அவர்கள் முடிந்த அளவுக்கு ஒரு 10 மணிக்கு முடிச்சுடுவாங்க. பயப்பட வேண்டாம், சீக்கிரமா முடிச்சிருவாங்க. நான் கை கொடுத்துறேன். எத்தனை மாதம் போடுவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ் விழா இல்லையா? இன்னைக்கு நாள்ல நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல விசேஷமாக நம்ம ரெகவியா ஜெப கூடாரத்துல 40 நாள் உபவாச ஜெப கூடுகையை முடித்து இந்த 40ஆவது நாளை முடித்திருக்கிறாங்க. அதற்கான ஒரு சிறப்பு ஜெப கூடுகை இல்லையா? கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தர இருக்கிறார். ஐயா ஏற்கனவே சொன்னது போல நான் உங்க சபைக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். அதே போல கடந்த 8 மாதத்திற்கு முன்பாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்மேல் ஜெப ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி பெருங்குடி பகுதியில அடியனும் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படியாக காரியங்களை செய்து வருகிறேன். அந்த ஊழியத்துல கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி சகோதரர் அவர்கள் பெங்களூர்ல இருந்து வந்து செய்தி கொடுத்தாங்க. சகோதரருடைய பெயர் டேவிட் தாமோதரன். அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அவர் பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு இன்ஜினியராக அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊழியத்தை திறம்பட அவர்கள் செய்து வருகிறார்கள். தேவனுடைய ஊழியத்தை திறம்பட செய்து வருகிறார்கள். முக்கியமாக ஜெப ஊழியம் இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஜெப ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொடுக்கும்படியாக அந்த ஊழியத்தை செய்து அவருடைய ஊழியத்தின் பெயர் விசுவாசத்தில் வாழ்க்கை இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமானது ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் வாழ்க்கை என்ற அந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள்.
அந்த ஊழியத்தின் மூலமாக முக்கியமாக அன்னாள் ஜெபம் என்று சொல்லி அந்த ஜெப கூடுகையை நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த வகையில அநேகர் கர்த்தருடைய பிரதான கிருபையினால குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்காங்க. டாக்டர்கள் கைவிட்டிருக்காங்க, டாக்டர்களால் முடியாது அப்படின்னு சொன்ன அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார் இல்லையா. அப்படியாக ஒரு குடும்பம் சென்னையில இருந்து அந்த டெலிபோன் கான்பரன்ஸ்ல ஜெபித்த ஒரு குடும்பம் நம்ம மத்தியில இருக்கு. அவங்க இந்த நாங்க கர்மேல் ஜெப ஊழியத்துக்கு நடத்தும் போது பிரதர் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க வேளச்சேரி பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க வேளச்சேரி பகுதியில இருந்து வந்து அந்த கூடுகையில பங்கு பெற்றாங்க. கூடுகையில நேரம் ஜெபித்ததுக்கு பின்பாக என்ன பண்ணாங்க, சகோதரரை எங்க வீட்டிலே வந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வீட்லயும் ஜெபிச்சாங்க. 6 வருடங்களுக்கு பின்பாக கர்த்தர் அவருடைய வீட்டிலே குழந்தை பாக்கியத்தை காட்டினார். இந்த நாளில் அது குறித்ததான சாட்சி குறுகிய சாட்சி நீங்க கேட்கப்பட்டிருக்கீங்க. நம்ம மத்தியிலே சகோதரர் அருண்குமார் வந்திருக்காங்க. அவருடைய மனைவி பெயர் கிளாரா கலைச்செல்வி. அவருடைய தாயார் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க தேவனுடைய மகிமைக்கென்று சில காரியங்களை சாட்சியாக சொல்லுவாங்க. அவங்க கடந்து வந்த பாதை எப்படியாக இந்த ஊழியத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி ஒரு சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இதெல்லாம் கவனிங்க. என்னைய சாட்சியாக நன்றி சொல்கிறேன். என் மகனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமா ஆகுது. ஆனால் குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஐயா அண்ணானுடைய ஜபத்தை என் மருமக 2 வருஷமா அந்த கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 வருஷமா கேட்டுட்டே இருந்தபோது போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஐயா வந்திருந்தாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் வந்து ஜபிக்கிறேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஐயாவும் அவங்க ஒய்ஃபை வந்திருந்தாங்க. டேவிட் ஐயாவும் அவங்க ஒய்ஃபை வந்து எங்கள் வீட்டில் ஜபிச்சாங்க. 3 மாதம் முன்னாடி ஜபிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இப்போ அவங்க 2 மாதம் கர்ப்பம் கொஞ்சம் உற்சாகமா கை தட்டலாமா? இது போன்ற அநேக சாட்சிகளை சகோதரருடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் எழுப்பி வருகிறார். 15 வருடம் 20 வருடம் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக இல்லையா, வேற ஏதோ மாத்திரை மருந்தோ டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்ன காரியங்களை வெறும் ஜெபம் இல்லையா, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் இல்லையா. அவர்களாலே நம்ம மத்தியில இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல ஐயாவோடு சேர்ந்து 2 ஊழியக்காரர்கள் நம்மோடு வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிறது வந்து பாஸ்டர் ராஜா அப்படின்னு சொல்லி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மலேசியால வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பெங்களூர் பகுதியிலே 6 வருட காலமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். பார்ட் டைம் ஊழியமாக செய்து வந்திருக்காங்க. அவங்களை வந்து கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து முழு நேர ஊழியம் செய்ய அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார். கரங்களை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம மத்தியிலே சகோதரர் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கட்டுக்கிற அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவர்களும் என்னுடைய ஊழியத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து வருகிறார்கள். அந்த ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த நாளில் அவர்கள் நம்ம மத்தியில இருப்பது ஒரு மிக்க மகிழ்ச்சி. இல்லை, இந்த நாளில் நம்ம நினைக்கலாம் இந்த கூடுகை ஏதோ திடீர்னு ஏற்படுத்தப்பட்டது இல்லையா, அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே தேவன் இதை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா வந்து அங்க பேசுறது சரி சரி ஐயா வாங்க. பாஸ்டர் ராஜா அவர்களுக்கு ஐயா அவர்கள் நமத்திலே சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு ஒரு சாதனையானது. நன்றி. இப்பொழுதும் நம்ம இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவாக இருப்பதனால முதல்ல ஒரு
கிறிஸ்துமஸை குறித்ததான ஒரு நற்செய்தி இல்லையா? நம்ம ஒரு 10 நிமிடம் தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துமஸ் குறித்ததான காரியத்தை நம்ம கேட்போம். அதற்கு பின்பாக சகோதரர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களை சாட்சியோடு கூட தேவ செய்தியாக நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம இடத்துல பாஸ்டர் ராஜா அவங்க இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்ததான ஒரு நற்செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா? ஆமென். உங்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கூட நான் கூட பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்து விசேஷமா தேவன் உங்களை பார்க்கறதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு ஏன்னு சொன்னா நான் கூட இந்து குடும்பத்தில் பக்கா இந்து RSSல இருந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வந்து நம்மளோட சாட்சியாக நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அப்படி ஏன் சொன்னா ஆண்டோடைய அன்பு எப்படி கேட்டா நம்ம இதுல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மத்திய 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மத்திய 1:22 வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்து நம் கண்களை முடிச்சோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற பிதாவே பரிசுத்த ஆவியானவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கமே கனம் செலுத்துகிற ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள தேவனே அப்பா என்றை போல ஆண்டவரே அநேக சகோதர சகோதரிகள் வந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க என் தேவன் செய்த கிருபைக்காய் உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா விசேஷ தருமா தேவனே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் சிஸ்டர் மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. ஏன் சொன்னா தீர்க்கதரிசி மூலமா தேவன் நம்மள கூட தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டேன் தீர்க்கதரிசி புத்தகம் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அது போல வந்ததான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது போல இயேசுவை கூட தேவன் தான். இயேசுவை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ காரணம் இல்லை, தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே பிரியமானவர்களே, நாம் யாரும் நாம் எங்கேயோ போறீங்க, ஆனால் தேவன் நம் மேல ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் நம் மேல ஏதோ ஒரு அன்பு வைத்திருக்கிறார். தேவன் நம் மேல ஏதோ ஒரு கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பிரியமானவர்களே தேவன் இந்த இடத்தை அழைக்கிறார். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. 21 வாசிங்க சிஸ்டர். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் ஆமென் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ஆமென். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் பாவத்தில் இருந்தோம். ஹல்லேலூயா. ஒரு நேரத்துல இயேசுவை அறியாத நேரத்திலே நாம் பாவ சேற்றுகளை வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டோம். ஆனா இயேசு நம்மளை ரட்சித்துக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசுனா அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. இயேசுனா நீங்க நினைக்கலாம் இயேசுனா ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், அனைத்து பூமியும் ஹல்லேலூயா அவரால் உண்டாக்கப்பட்டது, அனைத்தும் அவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் யாராவது இயேசுவால் உண்டாக்கப்பட்டது. அது என்ன ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? நீங்கள் நாங்களும் சிரேஷ்ட புத்திரர்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள நமது விசேஷமா அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரர்கள் தெரியுதுங்களா? பிள்ளைகள் எல்லாம் உண்டு. சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஆனா நம்முடைய பிள்ளைகள் இருக்க உரிமை. ஹல்லேலூயா. இயேசுனா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் அப்பா பிதாவை என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா. அதனால இந்த நற்செய்தியில அவர்களும் இந்த புத்திர சுவிகாரத்துக்குள் வர வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஓப்பன் மீட்டிங்கா வைத்திருக்கிறார் அநேக இடத்துல. ஹல்லேலூயா. இயேசுனா நம்மளை போல அவர்களும் தேவன் தொடரணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்திர சுவிகாரங்களாய் மாறணும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். மீண்டும் வாசிக்கிறார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்பது அடுத்த வாசிங்க. அடுத்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதனால் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு ஆமென் ஹல்லேலூயா. இந்த வானத்தின் பூமியில் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அறியாத பிள்ளைகளோடு இருக்கிறார், ஆசைப்படுகிறார். அதுக்கு நம்மோடு இருக்கிற தேவனை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள், கஷ்டத்தின், துக்கத்தின் மத்தியில் கூட நாம் எந்த சூழல் இருந்தாலும் நம்மளை தேவன் தெரிந்தெடுத்து மீட்டெடுத்தார். ஏன் சொன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு இருக்கிற தேவனை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா பிரியமானவர்களே, அவர் விசேஷத்தனமா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆனா மற்றவர்கள் இயேசு அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் அநேகர். ஏன் சொன்னார்? ஏன் நாம் அவர்களை சொல்ல வேண்டாம்? இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நாம் அவங்களை என்ன செய்யணும்? அதிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிற தேவன் எத்தனையோ பேரோடு இல்லை. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாம் அவரை அறிவிக்க வேண்டும். ஏன் சொன்னால் அவர் அறிவிக்கும் போது நிச்சயமா அவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியம் செய்வார். ஏசாயா 6 அதிகாரம் சார், ஏசாயா 9:6 வாசிங்க சிஸ்டர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், தமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த அதிசயமுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஏன் சொன்னா யாருமே செய்ய முடியாத அதிசயத்தை ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவர் அதிசயமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா வயிற்றில் மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. முடியுமா? நான் கண்ணால பார்க்கிறேன், நான் சாட்சி. ஹல்லேலூயா. நான் மலேசியா தேசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் ஆபிரகாம் சாதாவனா அவர் அந்த இடத்துல வரும்போது ஒரு டாக்டர் சர்டிபிகேட் குழந்தை வயிற்றுல இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அந்த கன்வென்ஷன் வரும்போது அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண பெரிய ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் அந்த குழந்தை என்ன செஞ்சு தெரிய உயிர் வந்து அவங்க சொன்னாங்க, நீ நாளைக்கு போய் டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துவான்னு சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் பார்த்தா குழந்தை உயிரோடு இருக்கு. ஹல்லேலூயா. ஏசுனா வயிற்றில மரித்த குழந்தை கூட தேவன் உயிரோடு எழுப்ப முடியும். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசுனா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. எங்கடலை செங்கடலை பிளக்கிற தேவன், யோர்தானை நதிகளை வற்றி போல பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசுனா அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். வாசிங்க சிஸ்டர். ஆமென் ஹல்லேலூயா. அற்புதம் மட்டுமல்ல, அது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அவரிடத்துல ஒரு நல்ல ஆலோசனை யார் கொடுப்பாங்க? நீங்க நிறைய ஆலோசனை கொடுப்பார்கள், தவறான ஆலோசனை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன ஆலோசனை? ஆனா நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி ஆலோசனை தெரியுமா? எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்? நமக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம சகல சத்தியத்தை நினைத்து நமக்கு ஆறுதல் படுத்தி ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஏசுனா அந்த ஆவி, அந்த ஆலோசனை நாம் நடக்கும்போது நிச்சயமா தேவனா ஏசுனா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் பற்றிக் கொள்ளும் போது நிச்சயமா தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி சுவிசேஷங்களை சொல்ல வேண்டும். நான் பெங்களூர்ல தாசரல் யசன்புரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போகும்போது ஒருத்தங்க ஒரு அக்கா இப்படிதான் வந்து இயேசுவை பத்தி என்ன செய்தாங்க, அந்த பேப்பர் கொடுத்தாங்க. நமக்கு தெரியாது. அந்த பேப்பரை கொடுக்கும்போது என்ன பண்ணிச்சா, அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு அவங்க முன்னாடி போட்டு காலில் மறிச்சு தள்ளிட்டு இயேசுவாதான் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இயேசுனா அறியாமை நேரம். ஹல்லேலூயா. இயேசுனா அவர் நம்மளை குறித்து ஏதோ ஒரு ஆலோசனை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன செஞ்சாரு, இவனை இங்க விட்டா சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு மலேசியா தேசத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. அங்க போயிட்டு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து யாருமே இல்லை, அனாதையா இருக்கு, தனியா இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அங்க ரட்சிக்கப்பட்டு மலேசியா தேசத்துல ரட்சிக்கப்பட்டு
கஷ்டப்பட்டு ஊழியம் என்றால் என்னன்னு சொல்லி அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அந்த இடத்தை கற்றுக் கொடுத்து எல்லாம் சந்தோஷமா இந்தியா வரும்போது வீட்டுல சேர்த்துக்கிற வெளியே துரத்திட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க பிரதர் தேவனுக்கு தெரியாம அப்ப வீட்டுக்கு வெளியே சேர்த்துக்கல. ஏன் சொன்னா ஆண்டவர் அப்புறம் நான் சொன்னேன் உனக்கு கேட்டாங்க இந்த ஆஸ்திகள்மா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆஸ்திகத்தில் ஒண்ணு வேணாம், இது போதும். ஹல்லேலூயா. அப்ப இது எடுத்துட்டு வெளியே வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பேற்பட்ட அண்ணன் சகோதரர் அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பலவீனம் வந்துட்டா முதலாவது எனக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஹல்லேலூயா. அப்பா எனக்கு இந்த காரியம் இருக்கு, நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. ஏன்னா உன் தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த குடும்பம் வெளியில கலந்தோ அந்த குடும்பம் நம்மளுக்கு நீ ஆலோசனை கேட்கிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு ஆலோசனை கேட்கிறது. ஏன்னா நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. யாருமே செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். இயேசுவா ஒரு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் செங்கடலை பிளக்க முடியும், அக்கினியை நடக்க முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வல்ல யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குது. இதோ நீங்க அதான் மத்திய சொல்லுமா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர் நாமஸ்தரம் கொடுங்க. இது பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். நமக்கு ஒரு தேர்தல் பாருங்க, ஒரு காரியம் நமக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன இருக்கும், நமக்கு என்ன இருக்கும், ஓ பயம் எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தா வல்ல சொந்தக்கார இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவர் என்ன செய்வாரு பார்த்துக்குவார், அவர்கிட்ட போன் அடிச்சு சொல்லுவாங்க. ஆனா அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் எதை குறித்தும் எந்த பிசாசு காரியங்களை குறித்தும் எந்த போராட்டத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வல்லமை உள்ள தேவன் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தான் பிரியமல்லே நாம் பயப்படாமல் தேவ சுவிசேஷம் அறிக்கும். ஏன்னா தேவன் நம்முடைய அழைத்த சொல்றார், ஏன்னா அவர் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யுது அவருக்கு தெரியாம கீழே வியாது. ஹல்லேலூயா. அப்ப நாம் சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சம்பவம் இயேசு அனுமதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் பெற்ற இந்த காரியத்தை மற்றவர்கள் அறிவிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள அரசாங்கமே நமக்கு அனுமதி கொடுத்துறாங்க பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு. நாங்க பெங்களூர் பக்கத்துல ரோட்ல அந்த பாட்டு பாடி எடுத்துட்டு போறோம். ஏன்னு சொன்னா இப்ப கவர்மெண்டே நமக்கு அந்த இந்த நாளுக்கு மட்டும்தான் இந்த நாள் கிடைச்சா நமக்கு அவங்களே அனுமதி கொடுத்துக்கிறார்கள். ஹல்லேலூயா. பப்ளிக் மீட்டிங் வைக்கிறது ஏன் சொன்னா அவருடைய வல்லமை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு பார்க்கும்போது நித்திய பிதா. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா பிரியமலே நமக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு, நித்திய ஜீவன் நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமா ஜீவனுமா இருக்கு, என்ன எல்லாமே பரலோக ராஜ்யத்திலே ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போற தேவன் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவரு இன்றைக்கு மட்டும் இல்ல 1000 வருடம் அரசாட்சி பிறகு நமக்கு நித்திய ஒரு வீடு இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலன் இந்த வீடு என்ன, இந்த பூமிக்குரிய வீடு இது கையினால் கட்டப்பட்டு கையால் கட்டப்படாத தேவனுடைய வீடு உண்டு நமக்காய் ஆயத்தம் படைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நித்திய வீட்டுக்கு கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்முடைய தேவன் நித்திய பிதாவா இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு முடிவே கிடையாது. அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதனால்தான் பிரியமானவர்களே, இப்ப இயேசு மரித்து மறுபடியும் உயிரோடு இருக்கும்போது சீசர்களை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல சமாதானம் சொன்னா, அந்த சீசர்கள் இயேசு ஐயோ இயேசு அவர் கூட இருக்கும்போது நல்லா சாப்பிட்டாங்க, 12 கூடையில மீன்கள் எடுத்தார்கள், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நான் மறுபடியும் என்ன செய்யறேன் மீன் பிடிக்க போறேன் அவர் ஒரு வேலைக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை உடைந்து போயிருப்பார்கள், ஒருவேளை சூழ்நிலை இந்த பலவீனத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை ஆக முடியுமா என்று அவங்க ஏங்கிக் கொண்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் இயேசுவின் சமாதானத்தை சொல்லும் போது அந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் சொன்னா உடைந்து போன குடும்பங்களே ஆண்டவர் சொன்னா நமக்கு சமாதானத்தை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் சமாதானம். வாசிங்க சிஸ்டர். அதே மறுபடியும் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே
அநேக ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஹalleluya. இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல அநேக பேர் என்ன சமாதானமே இல்லை. ஹalleluya. ஆனா தேவன் சொல்றார், நான் சமாதான பிரபு. ஹalleluya. இந்த சமாதான பிரபு நாம் அறிவிக்கும் போது அந்த குடும்பத்திலே சமாதானம் வரும். ஹalleluya. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த நாட்களை கூட நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் உடைஞ்சு போயிருக்கலாம், என்ன செய்யணும் தெரியாமலாம், நீங்கள் அந்த இடத்தை பேசும்போது, நீங்கள் அந்த காலையில் அந்த வீட்டில் கால் வைக்கும் போது அங்க சமாதானம் உண்டாகும். ஹalleluya. எப்பேற்பட்ட பிரச்சனையில எப்பேற்பட்ட காரியத்திலும் நாம் அந்த இடத்துல போகும்போது நிச்சயமா தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹalleluya. அதுதான் இப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். ஹalleluya. நாம் எல்லாரும் ஒரு கண்களை மூடி நாம் ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணி பாஸ்டர் கரங்களை வைத்து ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கனம் செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கூட தேவனே, நாங்கள் அநேகருடைய நற்செய்தி அறிவிக்க, சமாதானத்தை அறிவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஒருவேளை இயேசு அறியாத பிள்ளைகள் இருக்கலாம், ஒருவேளை குடும்ப கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளையிட முடியாது செபிக்கிறோம் ராஜா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கிறிஸ்துமஸ் செய்தி கேட்டாச்சு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் இல்லையா? அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி இல்லையா? ஐயா அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. எத்தனை பேர் நல்லா கவனிச்சீங்க இல்லையா? ஐயா இங்க இருக்கும்போது எப்படி இருந்தாரு? அடிதடி RSS இருந்தாரு. கர்த்தர் அவரை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்த போட்டு என்ன பண்ணாரு? இங்க இருந்தா சரிப்பட மாட்டேன்னு சொல்லி மலேசியா கொண்டு போயிட்டு அங்க வச்சு என்ன பண்ணாரு? சரி பண்ணல, புடமிட்டார் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனை, ஏதோ பாடு மத்தியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்க அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? இந்த நாள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தேவதூதர்கள் நற்செய்தி அறிவித்தாங்க இல்லையா? அதுல ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பயங்களும் சாபங்கள் எல்லா காரியங்களும் நம்மை விட்டு நீங்கி போயிடும். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு என்ன பண்ணாரு? ரத்தத்தை சிந்து. நம்ம ஒரே ஒரு கவியை நம்ம சேர்ந்து பாடுவோம், ஒரு பாடலை நம்ம பாடணுமா? இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த ஒரு உலகத்துல வந்ததுனால, எனக்காக பாடுபட்டதுனால என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பயங்கள்லாம் நீங்கி போய்விட்டது அப்படின்னு சொல்லி இல்லையா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் என்ற பாடல் என்னோட சேர்ந்து நீங்க பாடலாம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி வருகிறார், பலன் தருகிறார், உதவி வருகிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இதனால இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு பெறுகிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள, அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தா நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. எதையோ குறித்து கவலை இருக்கா, கர்த்தர் இந்த நாள் அந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் தொடர்ச்சி போடுவார் இல்லையா. இப்போதும் நம்ம மத்தியில சகோதரர் பீட்டர் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் கர்த்தர் உபத்திரத்தின் பாதைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா. வியாதியத்தில் அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பிராக்சர் ஆகி அப்படியான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை பிடித்திருக்கிறார் இல்லையா. அவர்கள் இந்த நேரத்தில் நமக்காக ஒரு ஜெபிப்பாக, இந்த சபைக்காக, ரெகோபியா ஜெப கூடாரம் சபைக்காக, பாஸ்டர்மாக்காக, இந்த சபை போதகர் சால்சையாக்காக, அவர் துணையாருக்காக, பிள்ளைகளுக்காக மற்றும் சபை விசுவாசிகள், முக்கியமாக இந்த நாளிலே வந்திருக்கிற சிறப்பு இல்லையா இந்த பகுதியை சார்ந்த மக்கள், அவர்களுக்காக விசேஷமாக நம்ம இப்பொழுது சகோதரர் பீட்டர் அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கண்களை முடிச்சு மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உங்கள் அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தின்படி கர்த்தாவே இந்த மாலை பொழுது ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆண்டவரை ஜெப கூடாரத்தின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஒரே ரத்தத்தினால் தோன்றபடி ஒரே ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த எங்கள் தெய்வத்துடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே இதோ சகல ஜனத்தை மூடி இருக்கிற முக்காட்டின் மூடர்கள் நீக்கப்படும் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தின அந்த யாக வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தப்பட்ட ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா சபையை மூடும்படியாய் ஒப்பு கொடுக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரை மூடும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத கலைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு கர்த்தாவே ஆண்டவரே சோதர ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு கர்த்தர் நீங்க பிடிகெடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே. அப்பா வல்லமையுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்து மூலம் ஆண்டவர் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான பாசமக்காய் வருகிற ஆண்டவரே ஆண்டவரே இந்த வயதான காலத்துல கர்த்தர் அவர்களை வேலைப்படுத்தி அவர்களை கொண்டு அநேக ஆண்டவரே இந்த பகுதியில் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரை விடுவிக்க மீட்டெடுக்கிற அவர்கள் ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியக்காராய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற மகா பெரிய கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே சபை ஊழியருக்காய் அன்பு சகோதரருக்காய் வருகிறோம், அவர் துணையாருக்காய் வருகிற கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவர்களை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன நோக்கங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சபை முகாந்திரத்தை கர்த்தர் என்ன தீர்க்கங்கள் வைத்திருக்கிறோம் வருகிற நாட்கள்ல கர்த்தர் நிறைவேற்றப்பட கிருபைகளுக்காய் ஆண்டவர் நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த சபை நான்காம் திசையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீ கூட்டி சேர்ப்பீராக இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இதோ சகல ஜனத்தை மூடி இருக்கிற அந்த முக்காட்டையும் மரணம் என்ற அந்த முக்காட்டை நீக்கி போட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம் ஒவ்வொரு ஜனத்தை மீட்டி ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே ரெகாபியா ஆண்டவரே ஜெப கூடாரத்திலே ஒவ்வொரு கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே பகுதியில் இருக்கிற ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளுக்கு இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 450 போதல் மத்தியிலே இறங்கிய வேதனை இந்த பகுதி முழுவதும் நல்ல அக்கினி இறங்குவதாக
அப்பா. தொடர்ந்தவரே இந்த சபைக்கு என்று முன்குறித்த ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு சேர்த்து வருகிற நாட்களிலே மனவாழ்வு சபையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒரே புருஷனுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகளாய் மனவாட்டிகளாய் சபையும் சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை உருவாக்க முடியும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நாளிலே கூட முக்கியமான நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா எங்க ஊழியத்துல பிரசங்கிக்கும் போது உங்க சபையில இருந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க இல்லையா? வந்திருந்து அந்த செய்தியை கேட்கும் போது கர்த்தர் அவர்கள் மூலமாக பேசினபடினால பாஸ்டர்மா சொன்னாங்க, நீங்க எப்படியாவது ஐயா கிட்ட பேசி ஐயாவை வர சொல்லுங்க எங்க சபைக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பிரயாசப்பட்டோம். ஐயாவை ஜெபிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாங்க. இந்த நாள்ல அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஊழியத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபம். வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அவங்களுடைய ஊழியத்தின் பேரு விசுவாசத்தின் வாழ்க்கை தான். வேற எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மூலதனமும் கிடையாது. வெறும் ஜெபம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். அதை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார் இல்லையா? சகோதரர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தீர்க்க தரிசனமான காரியங்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வசனங்களை கொடுத்து இல்லையா யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன காரியங்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அதனால இந்த நாளில கூட ஜெப சிந்தையோடு நீங்க தேவனுடைய வார்த்தை கேளுங்க. அதே போல முடிந்த அந்த கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, எல்லாரும் இருந்து நீங்க ஜெபித்து விட்டு செல்லும்படியாக கர்த்தர் உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை, குடும்ப காரியத்தை சகோதரர் மூலமாக வெளிப்படுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை இல்லையா? நம்ம இந்த நேரத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். நம்ம சகோதரர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த இடத்திலே அழைத்துக் கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த ரெகவியா ஜெப கூடார ஊழியர்களை நடத்துகிற அன்பு தாயார் ருக்மணி பாஸ்டர் அவர்களுக்கும், அன்பு பாஸ்டர் சார்லஸ் அவர்களுக்கும், அன்பு திருச்சபை மக்களுக்கும், இந்த இடத்துல அழைத்து வர காரணமாக இருந்த அன்பு பாஸ்டர் மகள்ராஜ் பிரதர் அவர்களுக்கும், பிஷப் ஐயா ராஜ் அவர்களுக்கும், ஆமென். இன்னுமாக என்னோடு கூட ஊழியத்தில் உடல் ஊழியர்களாக வந்திருக்க பாஸ்டர் ராஜா அவர்களுக்கும், பீட்டர் பிரதர் ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு திருச்சபை. ஆமென். ரொம்ப ஆசீர்வாதமான திருச்சபை. என்னென்னு சொன்னால் கர்த்தர் இந்த திருச்சபையை இந்த ஊழியத்தில் நடத்துகிற ரொம்ப நேசிக்கிறாங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 1089வது பக்கத்துல 20வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையில் வைத்திருக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள் கண்கள் காண உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறார். உங்கள் கண்கள் காண கர்த்தர் உங்கள் சிறையில் போய் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. எங்களை நேசித்து நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் மாறட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கீர்த்தியை புகழ்ச்சியுமாக வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருக்கரத்துல இரக்கத்தின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 3 நபர்களை குறித்து இந்த நாளிலே நாம் வாசிக்க
நான் ஆசைப்படுகிறேன். ரோமர் 4வது அதிகாரம் மொத்தம் 2 ஆண் 2 பெண், மொத்தம் எத்தனை பேர்? 3 பேரா 4 பேரா? 2 ஆண் 2 பெண். முதலாவது ஒரு ஆணை குறித்து பார்க்கலாம். ஆமே, மொத்தம் 4 பேர் இல்லையா? ரோமர் 4வது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானார் என்று அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறேன். ஆமென். கடந்த முறை அருண்பிரத குடும்பத்துக்கு சென்ற பொழுது கர்த்தர் அவங்களுக்கு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினார். ஆமென். ஞாபகம் இருக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொன்னார்? கடந்த முறை உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்து வாக்கு கொடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களை கற்பதிக்கு நீ ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த வாக்கு தத்துவம் கிடைச்ச பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிடைச்ச பிறகு அது எத்தனை மணி வச்சீங்க? ஆமே, நான் கொஞ்சம் முன்னாடி வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்க 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 வாங்க. அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கிறாங்க? 4 மணிக்கு வச்ச. வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் அவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். உண்மையிலே நல்ல ஒரு சகோதரர். ஆமென். இந்த திருச்சபை ஊழியத்துல வந்து, கர்மேல் ஊழியத்துல வந்து கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கார். எல்லாரும் கரங்களை நீட்டுவீங்களா? 4 கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே எத்தனை மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க? 4 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா கரங்களை நீட்டுங்க. அன்பு சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 4 மணிக்கு எதிர்த்து தீர்க்க தரிசன வார்த்தை கிடைத்த உடனே அன்றைக்கு ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசிக்காம அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான். எவ்வளவும் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் வல்லவனான அதே போல அந்த சகோதரன் அருண்குமார், அம்மையார், ஸ்தோத்திரம், கிளாரா சிஸ்டர் 4 மணிக்கு எழுந்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்கப்பட்ட வார்த்தையை அறிக்கை செய்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வீட்டுல கண்ணாடி இருக்கு? முகம் பார்க்கிற கண்ணாடி எல்லார் வீட்லயும் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு முகம் பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்க? எல்லாரும் கண்ணாடிய பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கண்ணாடி பார்க்காம யாராவது வந்திருக்கீங்களா? கண்ணாடி என்ன செய்கிறது? ஒரு மனிதரை என்ன பண்ணுகிறது? என்ன செய்கிறது? சீர்படுத்துகிறது, சரி செய்கிறது, என்ன செய்யுது? மெருகூட்டுகிறது. என்ன செய்யுது? சில காரியங்களை என்ன செய்கிறது? மெருகூட்டுகிறது. ஆமென். சில காரியங்களை வெளிப்படுத்தி சில காரியங்களை சரி செய்கிறது. அன்பு சகோதரனுடைய சந்ததி அவருடைய குடும்பத்தை சரி செய்வார். ஆமென். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லார் வீட்லயும் கண்ணாடி இருக்கிறது போல அவர்களை சீர்படுத்துகிற ஒரு காரியத்தை அந்த கண்ணாடி செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதே போல ஒரு சீர்படுத்துகிற காரியத்தை இந்த மகன் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் என்ன செய்யல? அவிசுவாசமா இல்லாமல் அவர் என்ன செய்தார்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தார்? விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? விசுவாசமா இருக்கிறீங்களா? விசுவாசமா இருக்கிறீங்களா? ஆமென். நான் 17 வயசுல 800 மார்க் தான் 12th எடுத்திருக்கிறேன். அப்போ நான் கவர்மெண்ட் காலேஜில் போடுறேன். எனக்கு கடைசி சீட்டு தான் கிடைச்சு. கவர்மெண்ட் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கடைசி சீட்டு தான். அதுவும் மலை தேசம், மலை ஊட்டியில் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு தீர்மானம் பண்ணேன். நான் இந்த ஊரை விட்டு என்ன செய்யணும்? தூத்துக்குடியை விட்டு நான் போறேன்.
கர்த்தரோடு நான் அதிகமான நேரத்தை என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊட்டிக்கு போறேன். ஆமே, ஒரு மாதத்துக்கு எனக்கு செலவுக்கு 1000 ரூபாய் அனுப்புவாங்க. எவ்வளவு அனுப்புவாங்க? 1000 ரூபாய் அனுப்புவாங்க. அந்த 1000 ரூபாய் நான் சாப்பிடணும், தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நான் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். ஆமே, ஒரு 10-20 நாளுக்குள்ள அந்த 1000 ரூபாய் என்ன செஞ்சிடும், காலியாகிடும். ஏன்னா ஒரு ரூமுக்கு வாடகை கொடுக்கணும், அதுவே 400 ரூபா. இப்படி பார்க்கும்போது ஒரு 20 நாள்ல காலியாகிடும். மிச்சம் 10 நாள் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 10 நாள் இந்த 5 ரூபா டைகர் பிஸ்கட் கொடுக்கணும். 5 ரூபா டைகர் பிஸ்கட் ஒரு பாக்கெட்டு, ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டை வாங்கி என்ன செய்வேன், சாப்பிடுவேன். அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு 10 நாள் என்னுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட், வெறும் தண்ணியை குடிப்பேன். இப்படியெல்லாம் கடினமான பாதைகளை கர்த்தரை நீ நடத்தி வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பேன் சொன்னதுக்கு அப்புறமா ஆபிரகாம் கிட்ட 75 வயசுல சொல்லிட்டார். 70 வயசுலயே சொல்லிட்டார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வார்த்தை என்ன செய்தது, நிறைவேறியது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் என்ன செய்ய போகிறார், நிறைவேற்ற அவர் என்ன செய்கிறார், வல்லவராய் இருக்கிறார். நீங்க தொடர்ந்து ஆபிரகாமை குறித்து பார்த்தீங்க. ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். இன்னொரு பெண்ணை குறித்து கூட நீங்க மத்தேயு 15வது அதிகாரம், அங்கே தீரு சீதோன் பட்டணத்து எல்லையிலே இயேசு போகிறத பார்க்கணும். 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:21. மத்தேயு 15:21 வாசிங்க. அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கலிலேயா பட்டணத்தில் இருக்கிறார். திடீரென்று ஒரு திட்டம் போடுகிறார். எங்க போகணும், தீரு சீதோன் அப்படிங்கிற ஊருக்கு என்ன செய்யணும், போகணும். ஆமென். அங்க போகணும். அங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கும், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் என்ன செய்யணும், போகணும். எவ்வளவு தூரம் போகணும், ஒரு 100 கிலோமீட்டர் என்ன செய்யணும், போகணும். ஆமென். யாராவது நோக்கம் இல்லாம ஏதாவது இடத்துக்கு போவீங்களா? யாராவது நோக்கம் இல்லாம, நான் சும்மா ஒரு 100 கிலோமீட்டர் அங்க வரைக்கும் போனேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது போவீங்களா? நான் சும்மா நீங்க இருந்து நான் சும்மா தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வந்தேன். எதுக்கு போனீங்க? சும்மா போனேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பாருங்க, நல்லா சொல்றீங்க. ஆமென். நீங்களே சொல்லிடுறீங்க. லூசுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க இல்லையா? இயேசு தீரு சீதோனுக்கு போறாரு. அங்க போனா அவரு ஒரு காரியம் சொல்றாரு, நான் வந்தது யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு காரியத்துல அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில போகிறார். அங்க ஒரு லேடி வர்றாங்க. அந்த அம்மா அவருடைய மகள் என்ன செய்கிறார், கானானிய ஸ்திரீ வருகிறார். அவருடைய மகள் கொடிய பிசாசினால் என்ன செய்கிறார், வேதனைப்படுகிறார். இப்போ இந்த இயேசு கிட்ட நீர் என்ன செய்யணும், என் மகளை நீங்க என்ன செய்யணும், சுகப்படுத்தணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது இயேசு என்ன செய்யல, ஒரு வார்த்தையை சொல்லல. இப்ப சீசர்களுக்கு என்ன வருது, கோபம் வருது. இவ என்ன செய்யறாரு, ரொம்ப போட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்களும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த பொங்கல் லேடி என்ன செய்யுங்க, வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நான் சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லியாவது நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. இயேசு கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் நடந்து போனார். எதுக்கு தெரியுமா? இந்த பெண்ணுடைய மகளை சுகப்படுத்துவதற்கு தான் அவர் சென்றார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் அமைதியா இருந்தார். இந்த பெண் உண்மையிலே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை இயேசு என்ன செய்வார், சோதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சில நேரம் இயேசு உங்க வீட்டுக்கு வந்துருவார். உங்க வீட்டுக்கு அமைதியா இருப்பாரு. உங்க வீட்டுக்கு இயேசு என்ன செய்வாரு, அமைதியா இருப்பாரு. உங்க விசுவாசத்தை என்ன செய்வாரு, டெஸ்ட் பண்ணுவார். ஆமென். நீங்க இப்ப உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை பார்த்துட்டீங்க. ஆமா, யாரை பார்த்துட்டீங்க, இயேசுவை பார்த்துட்டீங்க. இப்ப கேக்குறீங்க, இயேசு எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆமென், எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. இயேசு அப்படியே அமைதியா இருக்கிறாரு. ஆமென். இயேசுப்பா இப்ப என்ன செய்யறாரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. சோஃபால உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு எங்க உட்கார்ந்துருக்காங்க, உங்க சோஃபால, வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்க பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், டீயை போடவா, காப்பியை போடவா அப்படின்னு போயிட்டு, ஏசப்பா எனக்கு இவ்வளவு நன்மை வேணும்னு சொல்றீங்க. ஏசப்பா இப்ப என்ன செய்யறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. ஆமென். நீங்க என்ன செய்வீங்க,
என்ன செய்வீங்க? ஆமே. ஏசப்பா உங்களை தேடி வந்துட்டார், வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஆமே. ஏசப்பா நீங்க கேட்கறதுக்குலாம் எதுவுமே பதில் சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. நீங்க என்னப்பா செய்வீங்க? என்ன திரும்ப திரும்ப கேட்கறீங்க? ஏசப்பா என்ன செய்யல? ஒரு 5 டைம் கேட்கறீங்க, ஒரு 10 டைம் கேட்கறீங்க, ஒரு 100 டைம் கேட்டீங்க. என்ன என் மகளுக்கு கொடிய வேலை போடுறா, என் மகளை சுகப்படுத்துங்க, என் மகளை சுகப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. ஏசப்பா அமைதியாவே இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பார்த்து கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன் என்ன பார்த்து கேளுங்க. நல்ல கேளுங்க, சத்தமங்கல நான் என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏசப்பா நீங்க பேசவே வேண்டாம், எங்க வீட்டுல இருந்தாலே போதும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆமே. நீ என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க என்ன தேடி வந்தா எனக்கு நன்மை செய்யதான் வருவீங்க. ஆமே. ஏசப்பா என்ன தேடி வந்தா சும்மா சும்மா யாராவது வருவாங்களா? விஜய் பிரதர் வந்திருக்கிறாங்க, பிரைஸ்ல. ஆமே. சும்மா யாராவது வருவாங்களாங்க? சும்மா யாராவது வருவாங்களா? சும்மா யாரும் வர மாட்டாங்க. ஏசப்பா அவரு ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறார். ஆனா அவர் அமைதியா இருக்கார். அவர் என்ன செய்யறாரு? அவர் அமைதியா இருந்தாலும் அவர் எனக்கு நன்மை செய்வார். அவர் பேசினாலும் எனக்கு நன்மை செய்வார், அவர் பேசாட்டினாலும் எனக்கு நன்மை செய்வார். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அதுக்கு அவருக்கு திரும்ப ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரிப்ளை பண்றாரு. என்ன பண்றாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு மற்றபடி அல்ல, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் என்ன செஞ்சேன்? அனுப்பப்பட்டேன். அதுக்கு அவள் வந்து என்ன சொல்லுகிறார்? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இப்ப என்னமா சொல்லுவீங்க? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா கேக்குறீங்க, என் மகளுக்கு சுகத்தை தாங்கன்னு கேக்குறீங்க. ஏசப்பா சொல்றாரு பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து கையில எல்லாம் அந்த ரொட்டியில வச்சிருக்கிறீங்க. ஆமே. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆமே. இதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லது இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வார்த்தை கேட்ட பிறகு? சொல்லுங்க. எவன் கோபம் எப்படி வரும்? என்ன பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்து என் ஊருக்குள்ள வந்து என்னையவே என்ன சொல்றாரு? நாய்க்கு சொல்றாரு. அவன் அப்ப இந்த அம்மா என்ன சொல்றது பாருங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் நாய்க்குட்டிகள் அந்த மேஜிலிருந்து விழுகிற துணிக்கே என்ன செய்யும்? எங்க மேல சாப்பிட்டாலும் கேக்குதான், கீழே விழுந்தாலும் கேக்கு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். அந்த மேஜிக்கு கீழே விழுந்தாலும் கேக்குதான், மேஜிக்கு மேல இருந்தாலும் கேக்குதாங்க. அந்த அப்பா அப்பம் தான். ஆமென். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நாய்க்குட்டிகள் தான் பண்ண மெய்தான். ஆமென். நாய்க்குட்டி தான். ஆனாலும் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். எனக்குன்னு ஒரு நன்மை உண்டு. அல்லேலூயா. சீன தேசத்துல போய் பார்த்துருக்காங்க. சீன தேசத்துல இருந்தாங்க, பிள்ளைகளை கூட தூக்கி கொஞ்ச மாட்டாங்க. ஆனா நாய் எப்படி தோல்ல என்ன செய்வாங்க? போட்டு கொஞ்சுவாங்க. ஏன் அப்படின்னா பிள்ளைகளை தொட்டா என்ன செஞ்சிருமா? இன்ஃபெக்ஷன் ஆயிடும். 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பேரண்ட்ஸ் தொடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நாய்க்குட்டி என்ன செய்யறாங்க? தோல்ல போட்டு தாளாட்ட அப்புறம் என்ன அப்படி கொஞ்சிறாங்க. நாய்க்குட்டிக்கு இன்னைக்கு அங்க குழந்தைகளை காட்டிலும் யாருக்கு மதிப்பு அதிகம்? நாய்க்கு தான் அங்க மதிப்பு அதிகம் சீன தேசத்துல. ஆமென். இப்ப இந்த லேடி சொல்றா நாய்க்குட்டி தான், நானே நாய்க்குட்டி தான். அப்போ தொடர்ந்து இயேசு சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே விரும்புகிறபடி உனக்கு ஆக விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமை போல நம்ம தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கணும். இந்த கானானிய ஸ்திரியை போல நம்ம தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கேட்டிருப்பீங்க. 1990 எங்க அப்பா என்ன செய்தார்? மரித்து போனார். அப்படி மரித்து போகும்போது என் உடம்பு முழுவதும் என்ன வியாதி இருந்ததுங்க? சிறங்கு வியாதி. புண்ணு சேர்த்து கட்டி புண்ணு அப்படிப்பாங்க. இப்போ நாங்க தூத்துக்குடியில நான் போனேன்னா அந்த புண்ணு வியாதியில என்னைய பார்த்தவங்களெல்லாம் நான் சில நேரங்களில் பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. உன்னை யாராவது தூக்கி தோல்ல வச்சாங்கன்னா அவங்க உடம்பு முழுவதும் என்ன செஞ்சிடும்? ரத்தமாயிரும், சலமாயிரும். அப்படி உடம்புலாம் பதப்பதன்னு புண்ணா இருக்கும்.
1990 எங்க அப்பா மரித்த போது இந்த பிள்ளை பிறந்துதான் இவன் எங்க அப்பா என்ன செஞ்சுட்டான் கொண்டுட்டான்னு சொல்லி என்னை என்ன பண்ணாங்க, எங்க அப்பாவோடு கூட என்ன செஞ்சாங்க, சவப்பட்டியில வச்சாங்க. ஆமே, எப்படியாவது இந்த சவப்பட்டியோடு கூட இவனை என்ன செஞ்சிருந்தோம், மூடி இருந்தோம். ஆமே, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு போராடுவான், கற்பத்துல போராடுவான், பிறந்த பிறகு போராடுவான். ஆமே, எத்தனை பேர் நீங்க அந்த போராட்டத்தை பார்த்துருக்கிறீங்க? என்ன போராடணும், எனக்கு விரோதமா போராடணும். குழியில வச்சு சொன்னா எங்க அம்மாவோட அக்கா சொல்லிச்சு, இந்த பிள்ளைய திரும்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, இந்த பிள்ளைய அப்படியே போய் என்ன செஞ்சிடணும், புதைச்சிடணும், இந்த பிள்ளைய நான் திரும்ப பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, சவப்பட்டியில வச்சு கொண்டு போனாங்க. ஆனா உள்ள இறக்கும் பொழுது ஒரு மனுஷன் தூக்குனான், யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிறது என் தேவனாகிய கர்த்தர். ஆமே, இந்த அம்மா இன்னைக்கு பார்த்தாலும் சொல்லுவோம், எங்க அம்மாவோட அக்கா இன்னைக்கு பார்த்தாலும் சொல்லுவோம், ஒன்ன நான் பெட்டியில வச்சு ஒண்ணு எடுத்து வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு அனுப்புனதுனா, ஆனா நீ எப்படி திரும்ப வந்தேன்னு எனக்கு தெரியாது. இந்த அம்மா அனுப்பிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த அம்மா பசு பிடிச்சி அந்த அம்மா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் வந்து எனக்கு திரும்ப கொண்டு வந்து வீட்டுல போட்டாங்க. ஆமே, அந்த வீட்டுல கருப்பு கலர்ல ஒரு ரோசின்னு ஒரு நாய், அந்த நாய்க்கு மட்டும்தான் என் மேல என்னமோ பிரியமோ என்னமோ தெரியல, அது என் புண்ணெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, நக்கி அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாரும் பார்த்தவங்க நினைச்சாங்க, இப்ப இந்த நாய் புண்ணெல்லாம் நக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நல்ல கருப்பட்டி தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி உடம்புல என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. நல்லா போட்டு இந்த நாய் என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டு இந்த நாய் என்ன செய்யணும், இவன் நாய் அப்படி கடிச்சு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தா அவங்க நினைச்சாங்க 4-5 நாய் வந்து இவன் என்ன செய்யும், அப்படியே இது பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு நாய் மட்டும் நக்கி நல்லா அப்படியே உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துச்சு. எடுத்து அந்த நாய் செத்து போயிடுச்சு. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமே, நான் நினைச்சு பார்க்கிறேன், நிறைய நேரத்துல நான் நினைச்சு பார்ப்பேன். ஆமே, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் எனக்கு ஏசப்பா அனுப்பல, வெறும் ஒரு நாயை அனுப்பி ஏசப்பா என்ன சுகப்படுத்திங்க. ஆமே, சத்துரு பெரிய சீக்கிரமா வந்து என்னை குடிக்குள்ள தள்ளணும்னு நினைச்சான், ஒரு சாதாரண ஒரு நாயை கொண்டு ஏசப்பா என்ன காப்பாத்திட்டேன். ஏசப்பாவுடைய அன்புன்னு அவ்வளவு பெருசுங்க. ஆமே, இன்னைக்கு நாங்க அங்க பெங்களூர்ல நீங்க வரோம், இங்க இருந்து திரும்ப போகணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய ஊழியர்கள் ஓடுறோம். ஏன் தெரியுமா, ஏசப்பா அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமே, ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீங்க இந்த சூழ்நிலையில் வளர்ந்திருக்கலாம். ஆமே, கல்லறையில போட்ட எண்ணெய, நாய் நக்கின எண்ணெய, ஆமே, இன்னைக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமா. இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், நிறைய தேசங்களுக்கு எனக்கு 4 தேசத்துக்கு வந்துட்டு, எத்தனை தேசத்துக்கு, 4 தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆமே, எங்க பிசாசு கல்லறைக்குள்ள போடணும், மண்ணுக்குள்ள போடணும்னு நினைச்ச கர்த்தர், நீ என்னைய கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆமே, நான் உலகத்தின் பாதையில போனேன், நண்பர்கள் பின்னாடி போனேன். 16 வயசுல எங்க ஸ்கூல்ல இருந்து என்ன செய்ய வந்தாங்க, துரத்தி விட வந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து என்ன செய்யணும், 16 வயசுல டிசியை கொடுத்து அனுப்பணும். அப்ப எங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு, எங்க சின்னல என்ன பண்றாரு, வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு உனக்கு டிசி கொடுத்துருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட சேர்ந்து என்ன செய்ய, ஆட்டோவை ஓட்டு, என் கூட என்ன செய்ய, ஆட்டோவுக்கு கிளீனர், ஆட்டோவுக்கு லாரிக்கு கிளீனர் பார்க்கலாங்க, ஆட்டோவுக்கு கிளீனர், நீ ஒன்னும் கவலைப்படாத, என் ஆட்டோல சைடுல ஒரு இடம் இருக்கு, நான் அப்ப இப்போ ஒல்லியா இருக்கிறேன், இப்போ குண்டாவா இருக்கேன், இப்போ ஒல்லியா இருக்கு, அப்போ எப்படி இருப்பேன், ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, இதுக்கு பாதி. அப்ப பாத்துக்கோங்க, 6 அடி, இதுக்கு பாதி, எப்படி இருக்கும் அந்த உருவம். ஆமா, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் எப்படிதான் கூப்பிடுவாங்க தெரியுமா, இல்லையா, வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, சேவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, கருவா பையன் கூப்பிடுவாங்க. அப்புறம் எலும்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய ஒவ்வொரு டைம்ல ஒரு பேர் வைப்பாங்க. ஆமே, ஆனா எந்த பேருமே நல்ல பேர் கிடையாது, எந்த பேருமே நல்ல பேர் கிடையாது. ஆனா ஏசப்பா மட்டும்தான் என் மகனே நீ கூப்பிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷம், என் மகனே நீ ஏசப்பா கூப்பிட்ட உடனே நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அந்த வசனம் தான் ஏசப்பா என் கூட பேசினேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்களேன். என் மகனே, நீ உன் வாய்மொழிகளால் என்ன செய்த, சிக்கியுள்ளாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியினால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய்யாமே. உன் சிநேகிதன் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி காட்டுக்கொள். 5வது வசனத்துல வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும்
குருவி வேடன் கைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் ஏசப்பா என்கிட்ட பேசினார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஸ்கூலை விட்டு துரத்தணும், ஸ்கூல்ல இருந்து எனக்கு டிசியை கொடுத்து துரத்தணும். அன்னைக்கு அடுத்த நாள் நான் என்ன செய்யணும், ஆட்டோவுக்கு கிளீனரா போகணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். இவனை தாத்தா எப்பெல்லாம் திட்டம் பண்ணான் தெரியுமா? கற்பத்துல பிறக்கும் போது ஒரு திட்டம் பண்ணான். அப்போ கவர்மெண்ட்ல எங்க அப்பா வந்து இதுல வேலை பார்த்தாரு. என்ன இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல் சொல்லுவாங்கல்ல, அதுல வேலை பார்த்தாரு. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. 3 பிள்ளைகள் இருந்தா எத்தனை என்ன இருக்குங்க, 3 பிள்ளைகள் இருந்தா 1 வருஷம் இன்கிரிமெண்ட் அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு அறிவிப்பு வரும். எத்தனை பிள்ளை இருந்தா? 3 பிள்ளை இருந்தா. எங்க அப்பாவுக்கு 3 பிள்ளை. எங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளை. ஒரே சந்தோஷம். நமக்கு என்ன வரும்போது 1 வருஷம் இன்கிரிமெண்ட். அப்படி வீட்டில் வந்து அதை பேப்பர்ல அப்படி கையெழுத்து போடணும், சைன் போடணும். சைன் போடும் போது எங்க அம்மா சொல்லுது, எப்போ 3 பிள்ளை இல்லப்பா, உனக்கு இன்னொரு பிள்ளை 6 மாசம் கர்ப்பவதியா நான் இருப்பேன். எப்படி 1 வருஷம் இன்கிரிமெண்ட் வரப்போகுது, 4வது பிள்ளை வந்தா கிடையாது. நல்ல சைன் போட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். 1 வருஷம் இன்கிரிமெண்ட் வாங்கி என்ன செய்யணும், குடிச்சு அழிக்கணும்னு ஒரு திட்டம். இப்ப எங்க அம்மா சொல்ற நேரத்தை பாத்தீங்களா? பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை கர்ப்பவதியா இருக்குன்னு சொல்ற நேரத்தை பாருங்க. அந்த ஆளு கோபத்துல ஒரே அரைஞ்சு மிதிச்சு எங்க அம்மாவை, இந்த பிள்ளைய நீ மட்டும் பெத்தது வை அப்படின்னு. பாருங்க, நம்ம சொன்ன நேரம், நம்ம கற்பத்துல உருவான நேரம், நம்ம தகப்பன் பெத்த தகப்பன் பாருங்க எவ்வளவு நல்லவர் இல்லையா? சொல்லுங்களேன், எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. ஏசப்பாங்க, ஏசப்பா. ஆமென். 6 மாசத்துல எங்க அப்பா சொல்லும் போது எங்க அப்பா அந்த மிதிச்சாரு. ஆனா ஏசப்பா எனக்கு கருவுல தெரிஞ்சு வந்தாரு. ஆமென். அவர் கருவுல தெரிஞ்சுட்டாருங்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் பிறக்கிற நாளை பாத்தீங்கன்னா அது இதை விட பெரிய காமெடிங்க. நான் பிறக்கிற நாடு, ஆமா, வெள்ளிக்கிழமை பிறந்துடக்கூடாது, குழந்தை நீ பிறந்துடக்கூடாது, வெள்ளிக்கிழமை பிறந்துடக்கூடாது. எங்க அம்மா ஒரு பிளான், இவனை எப்படியாவது புதன்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு இவனை என்ன செஞ்சிடணும், பெத்து தள்ளிடணும் அப்படின்ட்டு நினைஞ்சிட்டாங்க. கரெக்டா 11 மணிக்கு என்னை பெத்து போட்டாங்க. அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, அப்பதான் நைட் என்ன செய்யுது, 10 மணிக்கு என்ன செய்யறாங்க, படுக்க போறாங்க. எங்க அம்மா என்ன செய்யுது, வெள்ளிக்கிழமை குழந்தைய பெக்க கூடாது என்ன செஞ்சிருச்சு 11:45 பெத்துட்டாங்க. இந்த நர்ஸ் எல்லாம் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இவன் இருக்கான ஆஹா அடங்காப்பிடாரு. எங்க அம்மாவை அடங்காப்பிடாருன்னு திட்டுறாங்க. அடங்காப்பிடாரு பிள்ளைய பெற்றிருக்கா பாரு, பேய் மாதிரி தென்னிய பார்த்து. நான் வேற நல்ல வெள்ளையா நீளமா இருந்தேன்னா யாராவது நம்புறீங்களா? நல்ல கறிகருன்னு நீளமா இருந்தா பெத்து போட்டா பாரு பிள்ளை, இதெல்லாம் ஒரு பிள்ளைன்னு சொல்லி தூக்கி கிடாசிட்டாங்க என்ன. அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம கருவுல உருவாகும் போது சத்துரு போராடுதான். பிறந்த அத்தனை நர்ஸ் நம்மளை திட்டுது. என்ன அத்தனை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் முத கொண்டு, நர்ஸ் முத கொண்டு நம்மளை திட்டாத ஆளே கிடையாது. ஆமே. ஆனா நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன், என்னை நேசிக்கிறான். ஆமே. என் அப்பா என்ன செஞ்சாரு, நான் பிறந்த உடனே ஓடோடி வந்து பார்த்தாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அப்பா என்ன செஞ்சாரு, நான் பிறந்த உடனே 6 மாசம் ஏரியா பக்கமே தலை வைக்கல. 6 மாசம் ஊரை விட்டு என்ன செஞ்சாரு, ஓடிட்டு வீட்டுக்கே வரல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதனாலதான் இயேசுவின் அப்பாவை ஏற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமே. சொந்த தகப்பன் குடித்து வெறித்து பிள்ளை என்ன செய்யல, ஒரு நாள் கூட வந்து பார்க்கல. ஆமே. நான் அப்பான்னு கூப்பிட்டது யாரையுமே எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுகிற இந்த வேதாகத்தை வைத்து அந்த உலக தகப்பனை காட்டிலும் இயேசு எனக்கு நல்ல தகப்பனா இன்னும் நடத்துகிறேன். ஒரு குறை வைத்ததில்லை. ஆமே. இயேசுவை சொந்த ரட்சகரா 16 வயசுல ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 38, 39 நடக்குது. ஆமே. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தின் அப்பாவை காட்டிலும் நல்ல அப்பாவாக இயேசு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லவருங்க இயேசு. ஆமே. நீ இயேசுவ மாதிரி ஒரு தகப்பன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்போ எல்லாரும் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா என்ன செய்வாங்க, கூப்பிட வருவாங்க. எனக்கு ஒரு ஆசை, எங்க அப்பா வந்து என்ன செய்யணும், ஸ்கூல்ல கூப்பிட வரும். அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னா வரமாட்டாங்க. அப்படியெல்லாம் செத்து போனாலும் கூட்டுவா. எனக்கு செத்து சாவுறதுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சாவுறதுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. செத்தா பரவாயில்ல கூட்டுவா அப்படிங்கிறேன். இவனுக்கு எப்படி புரிய வைக்க, செத்தா பரவாயில்ல கூட்டு வாங்குறானே, இவனை என்ன செய்யன்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு ஒரே ஆளுங்க 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஸ்கூல்ல எங்க அப்பா எல்லாரும் பிள்ளைகளை கூட்டு போறாங்க. அப்போ ஒரு நாள் எங்க அம்மா என்ன செய்யறாங்க, இந்த பைத்தியக்கார பிள்ளைகளுக்கு சொன்னா புரியாது,
சர்ச்சில் கூட்டு போய் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற சிலுவையை பார்த்து, இந்த சிலுவைக்கு பின்னாடி தான் அவங்க அப்பா இருக்கிறாருப்பா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவாரு. ஆமே. சிலுவையை காமிச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க என்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க, இவனை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிலுவைக்கு பின்னாடி எங்க அப்பா இருக்கிறாரு. அப்பா கிட்ட நான் கேட்டா எல்லாத்தையும் தருவாரு. நான் கேட்கல எங்க அம்மா கிட்ட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சிலுவையை காட்டி சொன்ன போது, இந்த சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற அப்பா பேர் என்ன? அப்பா அம்மா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, அவர் பேரு ஏசப்பா. ஆமே. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் பேரு ஏசப்பா அப்படின்னாங்க. ஆமே. நான் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சேன், சிலுவை கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா எனக்கு என்ன கொடுங்க. அதை முதல் ஜெபம் 2ஆம் கிளாஸ்ல என்னங்க ஜெபிச்சிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஜெபம் 2ஆம் கிளாஸ்ல என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? என்ன வேணும்? சாக்லேட். கைதட்டுங்க. சாக்லேட் வேணும். வேற என்ன ஜெபம் பண்ணிருப்போம் 2ஆம் கிளாஸ்ல? 2ஆம் கிளாஸ்ல எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசுல என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? பென் வேணும், பேப்பர் வேணும். நல்ல ஜெபம் தான். ஆமே. நான் ஒரு ஜெபம் பண்ணேன், எனக்கு நாய்க்குட்டி வேணும். எனக்கு என்ன வேணும்? நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு ஜெபிக்க தொடங்கினேன். அந்த சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. நான் முழங்கால் போட்டு நாய்க்குட்டி வேணும், நாய்க்குட்டி வேணும், நாய்க்குட்டி வேணும்னு. அங்க இருக்க அந்த உபதாசியர் கீழே வருவார், அப்படி வந்து தலைய ஒரு கொட்டி எந்திரிச்சு நின்றுட அப்படிம்பாரு. அப்புறம் போயிடுவாரு, நான் எந்திரிச்சு நின்று நாய்க்குட்டி வேணும், நாய்க்குட்டி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கொட்டிட்டு உட்கார்ந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்படியே ஒரு மாசங்க. ஆமே. ஆனா நல்ல ஒரு பொமேரியன் நாய்க்குட்டி எங்க வீட்டுல ஒரு நாள் நான் போனேன். நல்ல ஒரு பொமேரியன் நாய்க்குட்டி எங்க வீட்டுல ஒருத்தர் பக்கத்து தெருவில் அவங்க வெளியூர் போனாங்க. அவங்க நாய் வளர்க்கறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு நல்ல விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பொமேரியன் குட்டி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு விவரம் முடியாத ஜெபத்தையும் கத்தர் கேட்டாரு, இன்னைக்கு விவரமா ஜெபிக்கிறேன் அதையும் கத்தர் கேட்கிறேன். அன்னைக்கு நாய்க்குட்டியை கேட்டு கழுதறி அழுது அன்னைக்கும் ஜெபத்தை கேட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வேணுங்கிற அவ்வளத்தையும் தருகிறார். அல்லேலூயா. நீ விவரமா கேட்டாலும் விவரம் இல்லாம கேட்டாலும் இயேசு உனக்கு தருவார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. அவன் 16 அதுக்கப்புறம் உலகத்தின் பாதையில போனேன். 16 வயசுல என்ன செஞ்சாங்க, டிசி கொடுக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா ரொம்ப ஸ்கூல்ல சேட்டை, பயங்கரமான சேட்டை. இனி இவன் ஸ்கூல்ல வச்சா இவன் ஃபெயில் ஆகி ஸ்கூல்ல என்ன செஞ்சிருவான், பேரை கெடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த டிசி புக்கை என்ன செய்யணும், டிசி பேப்பரை கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி எங்க அம்மா வர சொல்றாங்க. எங்க அம்மா ஸ்கூலுக்கு வர்றாங்க. ரொம்ப ஒரு விதவை கோலம் தான், ரொம்ப ஏழ்மையான தாய் தானே. வந்த உடனே எங்க ஃபாதர் பார்க்குறாரு. ஃபாதர் பார்த்த உடனே எங்க அம்மா காலை செருப்பு இல்லை, ரொம்ப பார்த்தா பாவமா இருக்குது. இந்த தாய்க்கு பிறந்த பையனோட இவ்வளவு சேட்டை பண்றேன்னு எங்க அம்மா முன்னாடி என்ன செஞ்சுட்டாரு, ஓங்கி ஒரு அற ஆரம்பிச்சிட்டாரு. அதை அறந்த உடனே எங்க அம்மா ஓன்னு அழுகிறாரு, எப்படி இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப எனக்கு அப்பதான் கொஞ்சம் உள்ளத்துல கொஞ்சம் கடின உள்ளம் குறையுது. சார் நம்ம அம்மாவை இப்படி அழ வச்சுட்டோமே. அப்ப நான் அந்த இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமே எங்க அம்மா ஏதாவது சொன்னா நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். எங்க அம்மாவை இனிமே நான் என்ன செய்யக்கூடாது, யாரும் முன்னாடி அழ வைக்க கூடாது, அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இன்னும் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்னு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றேன். அப்ப ஸ்கூல்ல என்ன செய்யல, டிசி கொடுக்கல. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா சாயங்காலம் எப்பவுமே நைட்டுலாம் நல்லா வெளியே சுத்திட்டு 9 மணி 10 மணிக்கு தான் போவேன். 11ஆம் வகுப்புல ரொம்ப சேட்டை, பயங்கரமா சேட்டை. அப்போ அன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டேன். 4-5 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியும். எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியும். நான் வீட்டுல உட்காந்துட்டே இருக்கிறேன். எங்க அம்மா ஒரு வேலையுமே சொல்ல முடியாங்க. நான் சொல்றேன், ஏமா ஏதாவது சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன், கீழ்ப்படிய போறேன். நான் போய் யாராவது இப்படி கீழ்ப்படி வாங்கலாங்க. எங்க அம்மாட்ட போய் ஏமா ஏதாவது சொல்லுங்கம்மா, நான் கீழ்ப்படியணும். எங்க அம்மாவுக்கு எப்படி தலைவர் என்னடா பைத்தியம் ஆயிட்டாங்க, இவன் கீழ்ப்படிய போறானா. எங்க அம்மா இவனை என்ன செய்யணும் தெரியல, இவனை என்ன பண்றது. அவங்களுக்கு உடனே ஒரு ஞாபகம், என்ன சர்ச்சில் வால் போஸ்ட் ஒட்ட போறாங்க, காலையில பிரேயர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்லிட்டாங்க சர்ச்சில் வால் போஸ்ட் ஒட்ட போறாங்க, நீ என்ன செய்ய, சர்ச்சுக்கு போட்டுட்டாங்க. அப்போ எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், முதல் வேலை கிடைச்சிருச்சு. எங்க போறோம், கீழ்ப்படிய போறோம். எங்க போறோம், சர்ச்சுக்கு போறோம். அப்படின்ட்டு போயிட்டு நேரா சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். சர்ச்சில் போயிட்டேன். 6 மணிக்கு போயிட்டேன். எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு போயிட்டேன். அங்க வாட்ச்மேன் சொல்றாரு, தம்பி என்ன நம்பிக்கிறாரு, இல்ல வால் போஸ்ட் விட்டு வந்தேன். அப்படியா, ரொம்ப நல்லது தம்பி, 10 மணிக்கு வா அப்படின்னாரு. 10 மணிக்கெல்லாம் நான் வர மாட்டேன், எங்க அம்மா சொல்லிட்டாங்க நான் கீழ்ப்படிக்கணும், 6 மணிக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவன் என்னடா போக மாட்டேங்கிறேன், பெரிய தலைவலியா இருக்கு. அவனு பார்த்தாரு அந்த வாட்ச்மேன். சரி தம்பி நீ இங்கே உட்காரு, நான் என் வீட்டுக்கு போய் என் வேலையை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் 10 மணி வரைக்கும் வர்றேன், நீங்க வரைக்கும் என்ன செய்ய, 10 மணி வரைக்கும் நீ வாட்ச்மேனா வாசல் உட்காரு. அவரு சேர்ந்து என்னைய உட்கார வச்சுட்டு அவரு போயிட்டாரு. என்னடா கீழ்ப்படிய வந்தவனுக்கு பெரிய சோதனையா இருக்குட்டு.
6 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்க. என்ன செய்யன்னு தெரியல. இப்போ கீழ் பிடிச்சிட்டோம். 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்போதான் எனக்கு அந்த கையில் அந்த கண்களில் பைபிளை காமிச்சார் இயேசு. ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துட்டோம். 7:30 வரைக்கும் உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் ரொம்ப சேட்டை பண்ணி துருதுருன்னு இருந்த ஆள் பாருங்க. ஆமா, 7:30 நான் போய் பார்த்தேன். சரி பைபிள் எடுத்து என்ன செய்வோம், வாசிப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பைபிளை திறந்த உடனே தான் இந்த நீதிமொழிகள் 6ல் என் மகனே, ஆமென், நீ உன் சிநேகிதனுக்காக இனிமே வாழாத, வெளிமான் வேடம் கைக்கு தப்பு வீழ்ந்து போல நீ என்ன செய்ய, உன்னை தப்பு வீழ்ந்து. நான் அப்படியே கீழ்ப்படிச்சேன். ஆமென், அப்படியே கீழ்ப்படிச்சு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையில செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் காட்டினாரு. நைட்டு 10 மணி வரைக்கும் 7:30 தொடங்கினது 8:30, 9:30, 10 ஒரு 2 மணி நேரம் அழுதங்க. ஒரு 2 மணி நேரம் நான் என்ன செஞ்சேன், அதே இடத்துல உட்கார்ந்து நான் அழுது கண்ணீரோடு இனிமே என் வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா, என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் என்னை கர்த்தர் ஆமா கல்லறையிலிருந்து தூக்கினார், குழியிலிருந்து தூக்கினார், எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து தூக்கினார், எத்தனையோ முறை என்னை கூடவே இருந்து என்னை பாதுகாத்தார். தகப்பனும் தாயும் கைவிட்டு போன போது கூட என்னை என் அப்பா ஏசு என்ன செய்யல, கைவிடல. அவர் சொன்னார் என் மகனேன்னு சொன்ன உடனே நான் அந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து அழுது அப்படியே ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு தூத்துக்குடிக்கு போனாலும் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன். என்னோடு பேசின என் இயேசு இந்த இடத்துல தான் என் இயேசு என்னோடு கூட பேசினேன். அல்லேலூயா. இதே இடத்துல தான் நான் என்ன செய்தேன், நான் மீட்கப்பட்டேன். என் இயேசு என்ன பேசி என்ன செய்தார், ஒன்னுத்துக்கும் உதவாத இருந்த கல்லறைக்குள்ள போக இருந்த என்னை என்ன செய்தார், கர்த்தர் மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. அப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், என் இயேசுவுக்காக வாழ்வேன். ஆமென். அதான் மார்க்கு குறைவுதான். அப்பதான் என்ன செய்யுது, ஊட்டியில போனேன், படிக்க போனேன், நிறைய கிண்டல் அடிப்பாங்க, என்னை நிறைய டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெபம் 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 எங்க போனாலும் 16 வயசுக்கு அப்புறமா ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இயேசுப்பா பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, மணிக்கணக்கில் ஜெபிப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்படியே அங்கிருந்து ஆண்டவர் என்னை என்ன செஞ்சாரு, ஊட்டியில படிச்சு முடிக்கும் போது என்னை அங்கிருந்து எங்க கொண்டு போனாரு, பெங்களூருக்கு கொண்டு போனார். அங்க போய் அங்கேயும் உயர்த்தினார். ஆமென். நான் அதான் சொல்லுவேன், டிசைன் சர்டிஃபிகேட்ல வெறும் 40 மார்க்கு தான். ஆனா இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கர்த்தர் என்னை பெரிய ஒரு உயர்வான பதவியில் வச்சிருக்காரு. வெறும் 40 மார்க்கு தான். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். என் நண்பர்கள்லாம் கிண்டல் அடிச்சாங்க. எல்லாரும் இன்னைக்கு பார்த்தா என்கிட்ட ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, எனக்கு ஜெபம் பண்ணி. என்னை கிண்டல் அடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, என்கிட்ட போன் பண்ணி எனக்காக ஜெபின்னு சொல்றாங்க. ஆமென். எல்லாத்துக்கும் முன்னாடி கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி தான் வைத்திருக்கிறான். ஆனா அந்த விசுவாசம் இன்னைக்கும் விடல. ஆமென். 16 வயசுல எடுத்த அந்த தீர்மானம், அந்த விசுவாசம். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இயேசுவை தேடுங்க அப்படின்னா நாங்க ரசிச்சு ருசிச்சு சொல்றோம். வாழ்க்கையில அடிபட்டு மிதிபட்டு ஏசப்பா எங்களை அப்படியே பொற்கரத்துல தூக்கி வந்துட்டேன். அல்லேலூயா. இந்த ஒரு சாத்தா எங்களை எவ்வளவோ மிதிக்க பார்த்தான், எவ்வளவோ கொல்ல பார்த்தான், எவ்வளவோ அழிக்க பார்த்தான். ஆனா சத்துருடைய திட்டம் எதுவுமே நிறைவேறல. ஏசப்பாவுடைய மகிமையான ஆசீர்வாதத்துடன் இந்த வாழ்க்கையில நிறைவேறுது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை இந்த நாளில அந்த தீரு சீதோல இருக்கிற அந்த பெண் என்ன செய்தார், ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன செஞ்சாலும் சரி, நாய்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆமென். நான் நாய் தான். ஆமென். நான் நாய் தான். ஆனா என் இயேசு எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. 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 இயேசப்பா உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க உள்ளத்துல அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்வார், நன்மை செய்வார். நெகேமியா மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியா மீது என்ன, யாருடைய கரம் இருந்தது, தேவனுடைய கரம் இருந்தது. அந்த ராஜா நெகேமியா என்ன கேட்டாலும் ராஜா கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய கரம் நெகேமியா மீது இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதன் மீது தேவனுடைய கரம் இருந்தால் அவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என் மேல வந்து இறங்கினது. கர்த்தருடைய கரம் என் மேல வந்து இறங்கினது. அப்ப எங்க அண்ணன் பெரிய அண்ணன் வந்துட்டு ஒரு 10 வருஷமா வீட்டுக்கே வரல. எத்தனை வருஷம் வீட்டுக்கே வரல? 10 வருஷம் வீட்டுக்கே வரல. வீட்டை விட்டு என்ன செஞ்சுட்டாரு, அண்ணாடி ஸ்ட்ரீட்ல படிக்க முடியாம இங்க வந்து என்ன செஞ்சாரு, சென்னையில வந்து என்ன செஞ்சுட்டாரு, தொலைஞ்சு போயிட்டார். சென்னையில வந்து என்ன பண்ணிட்டாரு, யாருக்கும் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. எனக்கு நேரம் மூத்தாங்க. நேரத்துக்கு பார்த்தாரு, இப்போ இங்கதான் இருக்கிறாரு. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கிறாரு. 10 வருஷம் என்ன பண்ணிட்டாரு, தொலைஞ்சு போயிட்டாரு. 16 வயசுல ரசிக்கப்பட்ட உடனே நான் போய் கடற்கரையில் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு அந்த அட்ரஸை கொடுக்குறேன். ஆமென். அந்த தெரு பேரை கொடுக்குறேன். இந்த தெருவுல தான் உன் சகோதரன் நினைச்சுதான் இருக்கிறான் அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சகோதரன் கிடைச்சிட்டான் அப்படின்னு எங்க அம்மா ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஊட்டிக்கு பஸ்ல ஏறி போன்னு சொன்னாங்க. அந்த 500 ரூபாய் எடுத்து எங்க வந்து இறங்கினேன், சென்னை பட்டணத்துல வந்து இறங்கினேங்க. நான் தெரியாதனமா வந்து இறங்கிட்டேங்க. தூத்துக்குடி மாதிரி இருக்கும், 2 தெரு இருக்கும். தூத்துக்குடி மாதிரி 2 தெருவு இருக்கும். போய் விருந்து அந்த தெருவுக்கு போறோம். எங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறோம், கூப்பிட்டு வர்றோம் அப்படின்ட்டு வந்து இறங்கிட்டான்.
ஒருத்தர் சல்லுன்னு போறான், ஒருத்தர் விருன்னு போறான். ஒருத்தருக்கு அட்ரஸ் கேட்க முடியலைங்க. ஐயோ நான் பட்ட பாடு நடந்து 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 அந்த சின்ன ரிக்ரூட்மெண்ட் அந்த இதை தாண்டி ஒரு 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 பெரிய பாலம் இருக்கு பாருங்க, அது அக்குவாரத்தை தாண்டி போகல, அதை தாண்டி போனா அங்க ஃபுல்லு ஒரே அசிங்கம். என்னடா இது பெரிய கொடுமையா இருக்கு, இந்த தெருவு தானே கடைசி. ஆமா, ஏசப்பா சொன்ன தெருவை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இறங்கி 11 மணி ஆயிடுச்சு. வந்து இந்த தெருவு தான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தெருவுல பார்த்தா நான் நினைச்சு ஒவ்வொரு வீடா இருக்கும், ஒவ்வொரு வீடா போய் கேட்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு பில்டிங்கும் 3-4 வீடு இருக்கு. இது எப்படி போய் கண்டுபிடிக்க? ஒவ்வொரு பில்டிங்ல போனா 4 வீடு 5 வீடு. அப்புறம் பார்த்தேன், ஏசப்பா இது சரிப்பட்டு வராது. நீங்க சொன்னீங்க, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் நம்பி வந்துட்டேன். 10 வருஷம் காணாம போயிட்டான். எங்க அண்ணன் என்ன செஞ்சுட்டான், 10 வருஷம் என்ன செஞ்சுட்டான், காணாம போயிட்டான். என்ன செய்யறது தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே போகும்போது ஒரு இடத்துல ரொம்ப சோகமா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டேன். அப்ப அங்க ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனில ஒரு நல்ல ஒரு வாடி பையன் உட்காந்துருந்தான். சரி, இந்த பையனுக்கு போய் என்ன செய்யலாம், ஏசப்பாவை பத்தி சொல்லுவோம். வந்ததுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து என்ன செஞ்சிருவோம், வாடி போயிருவோம் அப்படின்ட்டு நான் அவனுக்கு போய் ஏசப்பாவை பத்தி சொல்லிட்டு இப்படி எங்க அண்ணன் ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்துட்டான், அவன் பேர் செல்வின் அப்படின்னு சொன்னேன். செல்வின் நீங்க ஒருத்தர் வேலை பார்க்காருங்க, பயங்கரமா சிகரெட் அடிப்பாரு அப்படின்னாரு. செல்வின் கொஞ்சம் எப்படி இருப்பானு அப்படி அவனே தாங்க அப்படின்னாரு. எப்பா ஏசப்பா சொல்றாமே, நீங்க நற்செய்தி அறிவிச்சீங்கன்னா ஒரு இடத்துல ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க. இல்லையா? அன்னைக்கு நான் அந்த பையனுக்கு நற்செய்தி அறிவிக்க போய் அவன் மூலமா எங்க அண்ணன் இருக்கிற இடத்துல ஏசப்பா காட்டி கொடுத்தான். ஆமே, நீங்க உங்களுக்கு தெரியுமா, 21 வயசுல, எனக்கு 21 வயசுல 19 வயசு. ஆமே, எனக்கு எத்தனை வயசுங்க, 19 வயசுல ஒரு வாலிப பையன் சென்னையில என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல ஒரு ஆள் 10 வருஷமா காணாம போன ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியுமாங்க? கண்டுபிடிக்க முடியுமா? சென்னை பக்கமே வந்தது கிடையாது, தலை வச்சு கொடுத்தது கிடையாது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு கண்டுபிடிக்க கிருபை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன், அன்னைக்கு ஒரு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த அந்த நபரை அன்னைக்கு சொன்னார், இயேசுவர் சொன்னார், நீ இயேசுவை நம்பிவா, இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உனக்கு நன்மை செய்வார். நீ ஒரு தெருவில் கிடக்கிற நாய் மாதிரி, கல்யாண வீட்டுல போடுற எச்சியலை தீர்க்கிற சொறி நாய் மாதிரி நீ கிடக்கிற, ஏசப்பாவை நம்பிவோ, அவனை இயேசு ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். அவனுக்கு வந்தது பாருங்க கோபம், என்ன பார்த்து செறி நாயின்ட்டான். ஊரை விட்டு வந்து எங்க இருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா என்ன செஞ்சுட்டான், ஆனா அவனால என்ன செய்ய முடியல. இவன் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான்? 10 வருஷம் நம்ம தலைவரமா இருந்தவன் இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? இவனுக்குள்ள ஏதோ ஒரு காலம் சொல்லினாயின்னு சொல்லிட்டானே. அவனுக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஆச்சரியம். ஆனாலும் சொன்னேன், இனி எண்ணி சில வருடங்களுக்குள்ள ஒரு நிலைமை மாறப்போகுது, நீ இயேசுவை நம்புன்னு சொன்னேன். அவனால நம்பாம இருக்க முடியல, ஏன்னா அவன் நம்பிதான் ஆகணும். நம்ம இயேசுவை நம்பிதான் ஆகணும். அவன் ஒப்பு கொடுத்தான் தன் வாழ்க்கைய. அன்னைக்கு ஒரு 7 இருந்தாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், இன்னைக்கு 7 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இங்க இருந்து ஒரு அல்லேலூயா. அவருடைய வீட்டுல தான் நேற்று நைட்டு நாங்கள் தங்கியிருந்தோம். அவர் வாடகை வீட்டுல தான் என்ன செஞ்சிருந்தோம், தங்கியிருந்தோம். நான் நினைச்சு பாக்குறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, வெட்கப்படுத்துறதே இல்லை. ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டாலும் சரி, ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, முதல்ல ஒரு 1 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அவர் என்ன செஞ்சிருவாரு, என்ன பண்ணாலும் ஒரு 1 லட்சத்தை கொண்டு வந்து நம்ம அன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசின ஒரு ஆத்மாவுக்காக நீங்க எவ்வளவு தீவிரமா செயல்பட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மையை கத்தர் கொடுப்பார். அது மூலமா கத்தெடுத்திருந்து அந்த நன்மை உங்களுக்கு கண்டிப்பா வரும். என் வாழ்க்கை பாதையில நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது என் குடும்பத்தை ஒரு நன்மையும் இல்லாம வெறும் சாப்பாட்டுக்கு வெறும் ரசத்தை ஊத்தி சாப்பிட்ட நாட்கள், வெறும் தேங்காய் வெள்ளை ரைஸுக்கு தேங்காய் ஊத்தி சாப்பிட்ட நாட்கள். ஆமே. ஆனா கர்த்தர் என்ன செய்தார், எங்களை ஆசீர்வதித்தார். எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளை கொண்டு போய் ட்ரெயின்ல விழுந்து சாவான்னு சொல்லுங்க மத்தியில இன்னைக்கு ஏசப்பா எங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்க இந்த சாட்சியை கேட்கறீங்க அப்படின்னா நான் உள்ளத்தின் ஆழத்துல வந்து சொல்றேன், இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக. யாரும் நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இயேசுவை மட்டும் நிச்சயமா நம்புங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவை மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இயேசு உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார், நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க, ஒன்னத்துக்கும் வழி இல்லைங்க. ஏசப்பா சொல்றாரு, இங்கிலீஷ் எனக்கு தடுக்கி விழுந்தாலும் என்னன்னு வராது, இங்கிலீஷ் வாயில வரவே வராதுங்க. ஏசப்பா ஒரு நாள் சொன்னார், உடனே நான் இங்கிலாந்து தேசத்துக்கு கூட்டு போவேன். ஆமே. எங்க கூட்டு போறாரு, இங்கிலாந்து தேசத்துக்கு. எனக்கு இங்கிலீஷே தெரியாது, கொண்டு போய் என்னை பெங்களூர்ல விட்டுட்டாரு. அவன் பேசுறான் பெங்களூர்ல கன்னடா பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான், எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமே. நான் இப்படி ஒரு நாள் இவன் பேசுறது ஒண்ணு புரியல அப்படின்னு உடனே நான் இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்ப போறேன்.
போச்சு இன்னும் அங்க போய் என்ன பாட்டு பாட போறோமோ. ஆனா எல்லா இடத்துலயும் மொழியை கற்றுக் கொடுத்து இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போனார். அங்க போய் ஆங்கிலேயர்களோடு கூட ஆங்கிலம் பேச வச்சாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆங்கிலத்துல வெறும் 70 ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட். ஆமென். ஆங்கிலம் வரவே வராது. ஆமென். ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு போய் இயேசு என்னை உயர்த்தினார். நான் நினைச்சு பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகள் இவைகள் எல்லாவற்றிலும் என் இயேசு எனக்கு ரொம்ப 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 நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்வு சீதோன்ல இருக்கிற பெண்ணை தேடி இயேசு போனார். ஆமென். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமை தேடி இயேசு போனார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாள்ல உங்களை தேடி யார் இருக்கிறாருங்க? இயேசப்பா வந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு ரொம்ப ஆழமான சத்தியத்தை கொடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அம்மாவும் சொல்லிட்டாங்க, பிரதரும் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? சாட்சி நீங்க என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். ஆமே. என் வாழ்க்கையில அவன் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சத்துக்கிட்ட சம்பளத்தை ஆண்டவர் இயேசுக்காக கொடுத்துருக்கிறார். ஆமே. ஒரு காலத்துல ஒன்னுத்துக்கும் வழி இல்லாத வெறும் டிப்ளமோ படிச்சிருக்கிற பையன், வெறும் டிப்ளமோ படிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனா 4 மடங்கு அதிகமா எனக்கு சம்பளத்தை கொடுத்து ஏசப்பா ஆசீர்வதிச்சிருந்தார். ஆமே. என் கூட படிச்சவங்க யாரும் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்கல. என்னைய கர்த்தர் நல்லா உயர்த்தி வைத்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. எல்லாரும் நிந்தித்தாங்க, எல்லாரும் தூசித்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன இன்னைக்கு உயர்த்தி தான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் நான் இயேசுக்கு நான் ரொம்ப 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 நல்லவர்னு இயேசு சொல்றேன்னா அவ்வளவு நன்மையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்யும். ஆமே. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அந்த சகோதரனுக்கு கிடைத்த உடனே அந்த சகோதரன் 4 மணிக்கு என்ன செய்திருக்கிறார்? எழுந்து என்ன செய்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். அந்த வார்த்தை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா 4 வருஷம் அவங்க எவ்வளவு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க, எவ்வளவு கடினமான வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க. ஆனா இயேசு அவங்களை கைவிடலைங்க. ஆமே. அவங்களை கைவிடாத இயேசு, என்னை கைவிடாத இயேசு நம்ம ஒருத்தரையும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஜெபிக்கலாம்? ஜெபிக்கலாமா? இயேசு இன்னைக்கு இந்த சாட்சியை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் இதே சென்னை பட்டணத்துல வந்திருக்கிறேன். இதே சென்னை பட்டணத்துல ஆமே 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 வந்து எங்க அண்ணனை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்ச நாட்கள்லாம் உண்டு. இதே சென்னை பட்டணத்துல எத்தனையோ மரணங்களை பார்த்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாவற்றிலும் என் இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நீங்க கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆமே ஒன்றத்துக்கு உதவாத ஒரு கல்லறைக்குள்ள போன ஒரு மனுஷன், சவக்குழிக்குள்ள போன ஒரு மனுஷன், நாய்களால் நக்கப்பட்ட ஒரு மனுஷன், மனிதர்களால் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், எந்த ஒரு அழகும் இல்லை, எந்த ஒரு மேன்மையும் இல்லை, எந்த ஒரு படிப்பு ஞானமும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம எனக்கு எல்லாமாக இயேசு இருந்தார். இன்னைக்கு எனக்கு எல்லாமாக இயேசு இருக்கிறார். இன்னைக்கு என்கிட்ட எது இல்லாட்டினாலும் என் வாழ்க்கையில நிறைவான செல்வம் என் இயேசு. என் வாழ்க்கையில் நிறைவான செல்வம் என் இயேசு. சொல்லுவீங்களா? உள்ளத்துல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இறுதியத்தை கை வச்சு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நிறைவான செல்வம், என் வாழ்க்கையில் நிறைவான செல்வம் என் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவை மட்டும் விட்டுறாதீங்கம்மா. அன்பு அக்கா, அன்பு தங்கச்சி, அன்பான இயேசுவை மட்டும் விட்டுறாதீங்க. இயேசு நம்ம வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த சாட்சியை நீங்க கேட்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நான் பார்த்து வந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு வருஷத்துக்கு குறைந்தது ஒரு 80 பேரையாவது கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு குறைந்தது ஒரு 80 பேரையாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதிகமாக செபிக்க எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ், இந்த விசேஷித்த ஆராதனையில ஒரு விசேஷித்த சாட்சியை நீங்க கேட்டீங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும்னு சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென் 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 சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓலா ஷாகா ரகா பகரா ஓலா ஷாகா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே நல்ல கைதட்டி இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். இந்த வேளையிலும் ஆமென். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, ஆபரம் நீரே, என் ஆரம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே,
காரியங்களை இயேசு எனக்கு போதும். அன்னைக்கு அந்த தீரம் சீரம் தொடர்ந்து எல்லாத்துக்கும் இயேசு போனார். அந்த ஒரு பெண்ணுடைய மகளை சுமக்கும்படியாக அன்றைக்கு ஆண்டவரை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். நெகேமியா மீது ஆண்டவருடைய கடவுளுடைய கலை இருந்தது. அதே போல இந்த இடத்துல இந்த தேவத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கரம், இயேசுடைய கரம் இருக்கிறது. இயேசுடைய கரம் இருக்கிறது. இயேசுடைய கரம் இருக்கிறது. தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you தகப்பனே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இந்த பிரதர் அவங்க ஜெபத்தில் இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி வாஞ்சிருந்திருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல கேளுங்க. உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேர்த்தை கேட்டு பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இயேசு என்ற ஒரு மனிதன் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே சகோதரருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், அதன் மத்தியில கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு செய்த கர்த்தர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இந்த நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து செபித்து முடிக்க இருக்கிறோம். மத்தியில் பிஷப் ஐயா அவர்கள் ஜெபத்தை நடத்தி ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். நீங்கள் கேட்ட சாட்சியின்படி, வசனத்தின்படி நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம், உங்களுக்கு வேண்டிய விடுதலை, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு தனித்தனியாய் பேசி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு தருவார். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ரகவையா ஜெபக்கூடார திருச்சபை நாளுக்கு நாள் வளருகிற சபை. வருகிற காலங்களில் இதெல்லாம் காணாது, இந்த இடம் காணாது, இந்த இடம் காணாது. இத மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய இடம் வேணும். ஒரு மாதிரி 10 மடங்கு பெரிய இடம் தருவதாக நாட்கள்ல உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே வந்து ஸ்தோத்திரம். இயேசுவே வந்து ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உபவாச நாட்கள்ல வெற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாக்குத்தத்தங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல மக்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஜெப நிகழ்ச்சியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா. தொடர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாரும் கரங்களை கட்டி கத்திரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், சோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி. உடைய மகிமை இறங்கட்டும், உடைய பிரசனை இறங்கட்டும், உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் உச்சந்திரன் உள்ளங்களால் வரை ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் இந்த நாட்கள் விடுதலை கிடைப்பதாக. இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். வேலை வேண்டுவோருக்கு வேலை கிடைக்க வழிகள் உண்டாவதாக. என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனையும் கொடுப்பீனாக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வலிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரியவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை, நன்மை, சமாதானம் உண்டாவதாக செலுத்துகிறோம். பாஸ்டர் ரூத் ருக்மணி அம்மா அவர்களுக்காக, செல்வம் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து தீர்க்காயுசை தரணும். அவர்கள் இன்னும் சுகமாயிருந்து ஆயிரம் லட்சம் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அவர்களை இன்னும் நீர் எங்களுக்கு சுகமாய் வழிநடத்தி தரணும். ஆண்டவரே பொறுப்பெடுக்கணும். ஆண்டவரே பாஸ்டர் சார்லஸுக்காக ஸ்தோத்திரம். மனைவி மகனுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட நல்ல குடும்பங்களுக்காக, நல்ல விசுவாச மக்களுக்காக, நல்ல ஜெப பங்காளர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை தொடரட்டும். ஆண்டவரே உங்கள் ராஜையாவை கொண்டு வந்ததற்காக, தாமோதரனையாவை கொண்டு வந்ததற்காக, மலேசியாவிலிருந்து சகோதரனை கொண்டு வந்ததற்காக, பேட்டரை கொண்டு வந்ததற்காக, எல்லோரும் இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஜோசப் சரவணன் அவர்களை கொண்டு வந்ததற்காக, ஆனந்தியா விக்டரையாவை கொண்டு வந்ததற்காக, ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு வந்ததற்காக நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் நிறைவேறட்டும், வெற்றி கிடைக்கட்டும். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் ஜெபத்தை கேட்டவர்கள் சோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சிநேகமும் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் செய்தி கொடுத்த தாசரோடு வந்திருக்கிற அனைத்து மக்களோடு பரிசுத்த தேவ பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சந்தோஷம் சமாதானம் தொடர்வதாக. God bless you.